வேப்பந்தோட்டம். அது ஒரு சின்ன கிராமம். ராத்திரி நேரம் அப்படியே மெதுவா இருட்ட ஆரம்பிக்குது. தெருவுல இருக்கிற நாய்ங்க கூட குறைக்காம அமைதியா தூங்குது. ஆனா வேலனையாவோட வீட்டு புழக்கடை பக்கத்துல ஒரு நிழல் குனிஞ்சு நிமிர்ந்து ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்கு. கையில ஒரு கணக்கு நோட்டு, கண்ணுல ஒரு பெரிய வெறி. வேலா, உன் வீட்டு புழக்கடையில யாருடா அது? திருடன் எவனாவது புகுந்துட்டானா என்ன? ஆமாங்க ஐயா, என் வீட்டுக்குள்ள ஒரு புது விதமான திருடன் வந்திருக்கான். பழைய இரும்பு சாமான்கள், உளுத்து போன மண்பானை, உடைஞ்சு போன கலப்பை, இதெல்லாம் ஒண்ணு விடாம கணக்கெடுத்துட்டு இருக்கான். ராமையா பயந்து போய் கையில இருந்த லாந்தர் விளக்க எடுத்துட்டு வர்றாரு. அந்த வெளிச்சத்துல ஒரு இளைஞனோட முகம் தெரியுது. முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு, கண்ணுல நிறைய கனவு தெரியுது. இந்த கதை ஆரம்பிக்குது சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி. நகரத்துல படிச்ச சூர்யா 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வேப்பந்தோட்டம் கிராமத்துக்கு திரும்பி வர்றான். பஸ்ஸை விட்டு இறங்கும் போது வெயில் அப்படியே மண்டைய பொளக்குது. ஆனா அவனோட கண்ணு மட்டும் இந்த ஊரை ரொம்ப ஆசையா சுத்தி முத்தி பாக்குது. என் கண்ணே, வந்துட்டியா? என்னடா உடம்பெல்லாம் இப்படி இழைச்சு போயிருக்கு? பஸ்ல ஏதாச்சும் சாப்பிட்டியா? தண்ணி குடிச்சியா? உனக்கா கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்து வச்சிருக்கேன்டா. அம்மா, இப்பதான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். அதுக்குள்ள என்னமோ ஆஸ்பத்திரியில இருந்து வந்த மாதிரி கேக்குற. வந்துட்டியாடா? சரி வா, அப்படியே அந்த மாட்டை புடிச்சு மாட்டு தொழுவத்துல கட்டிட்டு வா. ஊர்ல இருந்து வந்திருக்க, உருப்படியா ஒரு வேலையாவது செய்யி. ஏங்க, பையன் இப்பதானே வந்திருக்கான், கொஞ்ச நேரம் அவனை களைப்பார விடுங்களேன். எப்பவுமே அவனுக்கு இதே வேலைதானா? சூர்யா இத பார்த்துட்டு சிரிக்கிறான். அவனுக்கு தன் அப்பாவோட குணம் நல்லா தெரியும். வாயில கோபத்தை காட்டினாலும் மனசுல அம்பிட்டு பாசம் வச்சிருப்பாரு. இதுதான் நம்ம வேலனையாவோட வழக்கம். படிப்பு எல்லாம் முடிஞ்சாச்சு, அடுத்து என்ன பண்ண போற? பட்டணத்திலே வேலை எதுவும் பார்க்கலையா? அப்பா, அத பத்தி பேசுறதுக்கு தான் நீங்க வந்தேன். நம்ம ஊர்லயே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம கிராமத்துல தொழிலா? என்ன தொழில் பண்ண போற? அத பத்தி நாளைக்கு சொல்றேன்பா. ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. வேலன் ஒரு நிமிஷம் மகனை உத்து பாக்குறாரு. ஏதோ புதுசா வரப்போகுதுன்னு அவரோட மனசுக்குள்ள மட்டும் தோணுது. ஆனா அது என்னவா இருக்கும்னு தான் இன்னும் புரியல. விடியற்காலை 6 மணிக்கெல்லாம் சூர்யா ஊரை ஒரு சுத்துறான். காலேஜ்ல படிக்கும் போது பார்க்காத ஒரு பார்வையோட இப்ப இந்த ஊரை பாக்குறான். ஒவ்வொரு வீட்டு மூலையிலையும், வரப்புலையும், தோட்டத்து ஓரத்திலையும் உடைஞ்சு போன கலப்பைங்க, பழைய மண்பானைங்க, முறிஞ்சு போன மரக்கட்டைக, ஆட்டுக்கள் துண்டுக, பழைய பித்தளை பாத்திரங்கள்னு எல்லாம் சும்மா அப்படியே கொட்டி கிடக்கு. யாரும் அதை எடுத்து பயன்படுத்துறதும் இல்ல, தூக்கி போடவும் இல்ல. வணக்கங்க ஐயா. இந்த வயல் ஓரத்துல உடைஞ்சு போன கலப்பை, வண்டி சக்கரம் எல்லாம் இவ்வளவு கிடக்குது. இதெல்லாம் யாரோடையதுங்க ஐயா? இதோட சொந்தக்காரன் யாருன்னு கேக்குறியா தம்பி? இதெல்லாம் ஊரோட சொத்துப்பா. யாரும் பயன்படுத்தாம, யாருக்கும் உதவாம கிடக்கிற சொத்து. கலப்பையெல்லாம் உளுத்து போச்சு. ஆனா விவசாயி கிட்ட புதுசு வாங்க காசு இல்ல. இதையெல்லாம் போட்டா 4 காசு தேரும்னு நினைக்கிறான். ஆனா இந்த ஊருக்கு பழைய சாமான்களை எடுக்க ஒருத்தனும் வர்றதில்ல. வருஷ கணக்கா இப்படியேதான் கிடக்கு. நம்ம ஊர்ல எத்தனை வீட்டுல இந்த மாதிரி சாமான்கள் இருக்குங்கய்யா? ஒரு கணக்கு இருக்கா? கணக்காப்பா, நீ வேணும்னா ஊரையே ஒரு சுத்து வந்து பாரு. ஒவ்வொரு வீட்லயும் இது மாதிரி கிடக்கும். சூர்யா அன்னைக்கு நாள் முழுக்க ஊருக்குள்ளேயே நடக்கிறான். ஒவ்வொரு வீடா போய் கணக்கு போட்டு பாக்குறான். இந்த ஊர்ல மொத்தம் 120 குடும்பங்கள் இருக்கு. சராசரியா ஒவ்வொரு வீட்லயும் 15 இருந்து 20 கிலோ பழைய இரும்பு, செம்பு, மரம், மண் சாமான்கள்னு எதுவும் பயன்படாம கிடக்குது. மொத்தமா பார்த்தா சுமார் 2 டன் அளவுக்கு பெருமதியான பொருட்கள் வீணா போயிட்டு இருக்கு. இத பார்த்ததும் சூர்யாவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் உருவாக ஆரம்பிக்குது. சூர்யா அவனோட சின்ன வயசு தோழி கோமதிய பார்க்க வர்றான். கோமதி நம்ம கிராமத்து தொடக்க பள்ளியில ஆசிரியையா இருக்கா. எப்பவுமே யதார்த்தமா யோசிக்கிற பொண்ணு. வந்துட்டியா? நீ நேரா பட்டணத்துக்கு போய் ஏதாச்சும் பெரிய வேலையில சேருவேன்னு தான் நான் நினைச்சேன். கோமதி, என் மனசுல ஒரு புது யோசனை இருக்கு. நம்ம ஊர்ல எவ்வளவு பழைய சாமான்கள் சும்மா கிடக்கு தெரியுமா? வீட்டுக்கு வீடா போய் அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பழுது பார்த்து மறுபடியும் விற்கலாம். உடைஞ்சு போன கலப்பையை சரி பண்ணி திரும்பவும் நம்ம விவசாயிகளுக்கே கொடுக்கலாம். செம்பு இரும்பை எல்லாம் ஒன்னா சேர்த்து பெரிய வியாபாரி கிட்ட விற்கலாம். அப்புறம் இந்த மண்பானை, ஆட்டுக்கல்ல எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கலைப்பொருள் சந்தையில விற்கலாம். இது போக நடமாடும் பழுது பார்க்கும் வண்டி கூட ஆரம்பிக்கலாம். இதையெல்லாம் நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க ஏத்துக்குவாங்களா? சென்னையில போய் படிச்ச பையன் ஊருக்கு வந்து பழைய பாத்திரம் எடுக்க வர்றான்னு எல்லாரும் நக்கல் பண்ணி சிரிக்க மாட்டாங்களா? யாரோ சிரிக்கிறாங்க. நான் அதை பத்தி கவலைப்படல கோமதி. ஒரு விவசாயிக்கு அவரோட கலப்பை திரும்பவும் நல்லபடியா பழுது பார்க்கப்பட்டு கைக்கு கிடைக்கும் போது அவரோட முகத்துல வர்ற அந்த சந்தோஷம் போதும் எனக்கு. அப்படின்னா பேசாம ஆனந்தனையும் நம்ம கூட சேர்த்துக்கோ. அவன்கிட்ட ஒரு வண்டி இருக்கு. நான் இத பத்தி நம்ம சமூக வலைத்தளங்கள்ல போஸ்ட் போடுறேன். அடுத்த நாளே 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. ஆனந்தன் சூர்யாவோட பழைய நண்பன், அவன்கிட்ட ஒரு வாடகை வேன் இருக்கு. கோமதி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையும் முகநூல் பக்கத்தையும் ஆரம்பிக்கிறா. உங்க ஊர்ல இருக்கிற பழைய சாமான்களை நாங்களே வந்து எடுத்துக்கிறோம், சரியான விலையும் தருவோம்னு விளம்பரம் பண்றாங்க. சூர்யா அவனோட அப்பா கிட்ட தன் மனசுல இருந்த திட்டத்தை சொல்றான்.
தங்கம் அடுப்பங்கரையில இருந்தபடியே ரொம்ப கவலையோட இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன்பா. நம்ம ஊர்ல சும்மா கிடக்கிற பழைய கலப்பை, உடைஞ்சு போன பாத்திரம் எல்லாம் வீட்டுக்கு வீடா போய் சேகரிச்சு அதையெல்லாம் பழுது பார்த்து. நிப்பாட்டுடா முதல்ல. என்னது, என்ன சொன்ன இப்போ? இல்லப்பா, அதையெல்லாம் நல்லா சரி பண்ணி திரும்பவும் நம்ம ஊர் விவசாயிகளுக்கே கொடுத்துடலாம். இல்லனா நல்ல விலைக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பேச்சு. என்னோட பையன், கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என் பையன் இந்த ஊர்ல வீடு வீடா போய் பழைய பாத்திரம் வாங்க போறானா? இது என்னடா வேலை? ஊர்ல இருக்கிற பழைய சாமான்களை பொறுக்கிற வேலையா நீ பார்க்க போற? ஏங்க கொஞ்சம் கோவப்படாம இருங்களேன். புள்ள என்னதான் சொல்ல வர்றான்னு முழுசா கேட்டுதான் பாருங்களேன். அதெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. நான் என் நிலத்தை வித்து அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தேன். என் பையன் போயும் படிக்காதவங்க செய்யற வேலையை செய்யக்கூடாது. நாளைக்கே நகரத்துக்கு போய் உருப்படியா ஒரு வேலையை தேடுற வழியை பாரு. இதுதான் என்னோட கடைசி முடிவு. அப்பா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கப்பா. நான் தோத்து போயிட்டேன்னா நீங்க சொல்றபடியே கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு மாசம், அது வரைக்கும் மட்டும் பொறுத்துக்கோங்கப்பா. ஒரு மாசமும் கிடையாது, ஒரு நிமிஷமும் கிடையாது. இந்த வேலை நம்ம குடும்பத்துக்கு வேணாம். கிளம்பு முதல்ல. சூர்யா எதுவும் பேசாம அமைதியா வெளியில போறான். தங்கம் கண்ணீரை தொடச்சுக்கிறாங்க. வேலன் நேரா வாசல்ல இருக்கிற திண்ணையில போய் உட்கார்றாரு. அவரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஆனா வெளியில வெறும் கோபத்தை மட்டும்தான் காட்டுறாரு. சூர்யாவும் ஆனந்தனும் அவனோட வேன்ல முதல் நாள் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. கோமதி போட்ட பதிவை பார்த்துட்டு முதல் ஆளா வீரப்பனையா கூப்பிட்டு இருந்தாரு. அவரோட வீட்டுல ஒரு பழைய கலப்பை 2 உளுத்து போன இரும்பு சாமான் தர்றதுக்கு சம்மதிச்சிருக்காரு. அட, நீ நம்ம வேலனோட பையன் சூர்யா தானப்பா? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நல்லா படிச்ச பையன் இப்படி இந்த வேலைக்கு வந்துட்டியேப்பா. ஊர்ல எதுவும் உருப்படியா வேலை கிடைக்கலையா என்ன? இல்லன்னா நகரத்துக்கு போக வேண்டியது தானேப்பா? அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. நான் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட இந்த பழைய கலப்பையை நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு வாரத்துல இதை நல்லா சரி பண்ணி உங்களுக்கே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறேன். மறுபடியும் சரி பண்ணி கொண்டு வருவியா? சரிப்பா, என்னதான் பண்றேன்னு பாப்போம். அடேய், இங்க பாருங்கடா. ஊருக்குள்ள வந்து பழைய பாத்திரம் கேட்டுட்டு இருக்கான். ஊரையே சிரிக்க வைக்க வந்துட்டான்டா. 4 வருஷம் போய் படிச்சான். அதுக்கு இவன் நேரா ஒரு பழைய சாமான் வண்டியே ஓட்டி இருக்கலாம்ல. எதுக்கு நிலத்தை வித்து படிக்க வைக்கணும்? இத கேட்டதும் ஆனந்தனுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஆனா சூர்யா அவனை தடுத்து நிறுத்துறான். டேய் விடுடா, வாயிருக்கவங்க என்ன வேணும்னாலும் பேசட்டும். நாம நம்ம வேலையை மட்டும் ஒழுங்கா பாப்போம். சரியா 7வது நாள் சூர்யா அந்த பழைய கலப்பைய நல்லா பழுது பார்த்து வீரப்பன் ஐயா கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுறான். அத பார்த்த வீரப்பன் ஐயாவுக்கு கண்ணே அப்படியே விரிஞ்சு போச்சு. ஐயோ, என்னப்பா இது புதுசு மாதிரியே இருக்கு. இதுக்கு நான் எவ்வளவுப்பா பணம் தரணும்? புது கலப்பையோட விலையில பாதி மட்டும் கொடுங்க ஐயா. 300 ரூபாய் கொடுத்தா போதும். 300ஆப்பா? இன்னைக்கு புது கலப்பை வாங்கணும்னா 900 ரூபாய் ஆகுது. இவ்வளவு கம்மியா சரி பண்ணி கொடுத்துட்டியே, ரொம்ப நல்ல தம்பிப்பா நீ. அன்னையில இருந்து அந்த வீரப்பனையா ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சாரு, இந்த பையன் ரொம்ப நல்லவன், நம்பகமானவன்னு. ஊர் முழுக்க அவங்களோட பேச்சு பரவ ஆரம்பிச்சது. சோமையா வேப்பந்தோட்டத்தோட பஞ்சாயத்து தலைவர். பல வருஷமா அரசாங்க திட்டங்கள்ல வர்ற காசுலயே வாழ்ந்துட்டு இருக்கிறவரு. அவரோட ஆளு சூர்யாவோட முகநூல் பக்கத்தை அப்படியே அச்சு எடுத்துக்கிட்டு வர்றான். தலைவரே, நம்ம வேலனோட பையன் சூர்யா செய்யற தொழில் இப்ப ரொம்ப நல்லா நடக்குதுங்க. ஊர்ல 40 வீட்டுக்கு மேல அவனுக்கு நல்ல ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ? போயும் பழைய சாமான்களை பொறுக்கிற தொழில் தானே பண்றான். இதையெல்லாம் பார்த்து நம்ம ஏன் கவலைப்படணும்? அது இல்லங்க தலைவரே, அரசாங்கம் இப்ப புதுசா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கு. கிராமத்துல இருக்கிற இந்த மாதிரி கழிவு மேலாண்மை செய்யற புது தொழில்களுக்கு அரசாங்கமே 50 லட்சம் ரூபாய் மானியம் தர்றதா சொல்லியிருக்காங்க. அந்த பையன் அதுக்கு விண்ணப்பிக்க போறான்னு கேள்விப்பட்டேன். என்னது, 50 லட்சம் ரூபாயா? அந்த பையன் யார்கிட்டயோ இத பத்தி பேசிட்டு இருக்கானா? அவன் போட்ட பதிவுல என்னென்ன எழுதியிருக்கு அத படி முதல்ல. 50 லட்சம்ன உடனே சோமையாவோட கண்ணு அப்படியே கூர்மையாகுது. அவரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய திட்டமே உருவாகுது. நம்ம ஆனந்தன் அந்த பையனோட நண்பன் தானே, முதல்ல அவன்கிட்ட பேசு. அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு என் முன்னாடி வந்து நில்லு. சூர்யாவோட தொழில் இப்ப நல்லா சூடு பிடிச்சிருக்கு. தினமும் 5-6 வீட்டுல இருந்து சாமான்கள் வருது. கலப்பை, மண்வெட்டி, நாற்காலி, ஆட்டுக்கல்னு எல்லாத்தையும் பழுது பார்த்து திரும்பவும் கொடுத்துடுறாங்க. அப்படி இல்லனா நல்ல விலைக்கு வித்துடுறாங்க. சூர்யா இப்போ அரசாங்க மானியத்துக்காக விண்ணப்பத்தை தயார் செஞ்சுட்டு இருக்கான். சூர்யா அரசாங்க மானியத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாளுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. நம்ம கணக்கு வழக்கு, எடுத்த புகைப்படங்கள், வருமான விவரம் எல்லாம் சரியா வச்சிருக்கியா? எல்லாமே தயாரா இருக்கு கோமதி. இந்தா பாரு, 40 வீடு, 280 கிலோ சாமான்கள் எடுத்திருக்கோம். 15 கலப்பையை சரி பண்ணிருக்கோம். ஆரம்பிச்சு 30 நாள்லயே இந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம். அடடா, ரொம்ப பிரமாதம்டா. பேசாம உடனே இதை அனுப்பிடுவோம். அன்னைக்கு நைட்டு சூர்யாவுக்கு தெரியாம தலைவர் சோமையா ஆனந்தனை கூப்பிட்டு பேசுறாரு. உன் வண்டிக்காக நீ வாங்கின 2 லட்சம் ரூபாய் கடனை நானே அடைச்சிடுறேன்.
அது போக உன் கையில 50,000 ரூபாய் பணமும் தர்றேன். நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சா போதும். சூர்யா வச்சிருக்கிற விண்ணப்ப விவரம், புகைப்படங்கள், கணக்கு வழக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு. ஆனா ஐயா, அவன் என்னோட நண்பனாச்சே. நண்பனா? உன் நண்பன் உன்னை கடனுக்குள்ளேயே மூழ்க விட்டுட்டானே. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடு. ஆனந்தன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். அடுத்த நாள் காலையில சூர்யா கூட வேலை பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டோமேன்னு அவன் மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி அவனை கொல்லுது. ஆனா அதுக்குள்ள எல்லா விவரங்களும் சுந்தரத்தோட கைக்கு போயிருச்சு. சூர்யா தன் விண்ணப்பத்தை கொடுக்கறதுக்காக அரசாங்க அலுவலகத்துக்கு போறான். அட, இதே விவரங்கள், இதே ஊருக்கான ஒரு விண்ணப்பம் நேத்து தான் எங்க கைக்கு வந்துச்சு. அதுவும் சோமையா என்டர்பிரைசஸ்ங்கிற பேர்ல வந்திருக்குப்பா. என்னது? அது எப்படிங்கயா நடக்கும்? இப்படி நடக்க சாத்தியமே இல்ல. கால்ல தெம்பே இல்லாம நடுங்குற கால்களோட சூர்யா வெளியில வர்றான். அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, யாரோ ஒருத்தர் தன்னோட ரகசியங்களை வெளியில சொல்லியிருக்காங்கன்னு. ஆனா அது யாருன்னு தான் அவனுக்கு தெரியல. சூர்யா பட்டறையில தனியா உட்கார்ந்துருக்கான். கோமதி அங்க வர்றா. சூர்யா அவகிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றான். கோமதி கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்கிறா. நம்ம கிட்ட இருந்த எல்லா விவரங்களையும் யாரோட அந்த ஆளுகிட்ட கொடுத்திருப்பா? நம்ம கணக்கு வழக்கு, எடுத்த போட்டோ எல்லாத்தையும் ஆனந்தனை தவிர வேற யாருமே பார்க்கலையே கோமதி. சூர்யா, என்ன மன்னிச்சிடுடா. சுந்தரம் என்ன மிரட்டுனான்டா. என்னோட வண்டி கடனை வச்சு அவன் என்ன பயமுறுத்தினான். போதும்டா ஆனந்தா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. நீ என்ன அம்புட்டு நம்புனடா. ஆனா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. சூர்யா அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம எந்திரிச்சு வெளியில போறான். தெருவுல அப்படியே நடந்து போறான். எங்க போறதுன்னே அவனுக்கு தெரியல. கையில காசும் இல்ல. அரசாங்க மானியமும் கைவிட்டு போகுமோங்கிற பயம். ஊர்க்காரங்களும் மதிக்கல, அப்பாவும் ஏத்துக்கல, நம்பின நண்பனும் முதுகுல குத்திட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திகைச்சு போய் நிக்கிறான். யாருப்பா அது? சூர்யாவா? என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சூர்யா அவர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றான். பழனி ஐயா அதையெல்லாம் அமைதியா கேட்டுட்டு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. தம்பி, ஒரு விவசாயி நிலத்துல விதைய போடுவான். ஆனா சில சமயம் மழை வராது, வெயில் மண்டைய பொளக்கும், பூச்சி வந்து பயிரை அழிக்கும், இல்லைன்னா வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். ஆனா அந்த விவசாயி மறுபடியும் அதே நிலத்துல விதைய போடுவான். அது ஏன்னு உனக்கு தெரியுமாப்பா? தெரியலங்கய்யா. ஏன்னா அவன் இந்த மண்ணுக்கு கடன் பட்டிருக்கான்ப்பா. அந்த நிலத்தோட கடனை அவன் எப்படி தீர்ப்பான்? மறுபடியும் சளைக்காம உழைச்சு விதைய போடுறது மூலமா தான். நீ ஆரம்பத்திலிருந்து செஞ்ச உழைப்புக்கு உன்கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் இருக்காப்பா? நீ எடுத்த போட்டோ, அந்த தேதிகள், கணக்கு வழக்கு எல்லாம் பத்திரமா இருக்கா? ஆமாங்கய்யா, கோமதி அன்னைக்கே நம்ம செஞ்ச எல்லாத்தையும் சமூக வலைத்தளங்கள்ல போஸ்ட் போட்டிருந்தாலே. நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சாமான்களை எடுக்கும்போது தேதி நேரத்தோட தானே போட்டோ எடுத்தோம். இதெல்லாம் சோமையா அப்ளை பண்றதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியே நாங்க போட்ட போஸ்டுங்க ஐயா. அதான் தம்பி, நீ போட்ட விதை. நீ முதல்ல போட்ட அந்த விதை தான் இப்போ உன்னை காப்பாத்த போகுது. போ தம்பி, போய் உன் வேலையை பாரு. சூர்யா அடுத்த நாள் ராகவன்கிற ஒரு பத்திரிகையாளரை போய் பார்க்கறான். ராகவன் அந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப நேர்மையான ஒரு பத்திரிகை நிருபர். அண்ணா, ஒரு பஞ்சாயத்து தலைவர் நம்ம கிராமத்துல கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பையனோட உழைப்பை அப்படியே திருடி அரசாங்க மானியத்தை அடிக்க பாக்குறாருங்க. இதோ பாருங்க அண்ணா, தேதிகள், போட்டோக்கள், சாட்சிகள்னு எல்லா ஆதாரமும் இதுல இருக்கு. இது என்னப்பா இது? முகநூல் பதிவு போட்ட தேதி ஜனவரி 15 இருக்கு. நீ எடுத்த போட்டோவோட நேரமும் தேதியும் ஜனவரி 10 காட்டுது. ஆனா இந்த சோமையா விண்ணப்பம் கொடுத்தது பிப்ரவரி 2 தான். இது அப்பட்டமான திருட்டுப்பா, நல்லா தெரியுது. ஆமாங்க அண்ணா, நம்ம வீரப்பனையா, கோமதின்னு எல்லாரும் இதுக்கு சாட்சி. நம்ம ஊரே இதுக்கு முழு ஆதாரங்கண்ணா. கவலைப்படாத தம்பி, நாளைக்கே நம்ம பத்திரிகையில இத பத்தி பெரிய செய்தி வரும். இது ஏதோ சாதாரண கிராமத்து ஊழல் பத்தின செய்தி மட்டும் இல்லப்பா. ஒரு இளைஞனோட கனவை எப்படி திருட பார்த்தாங்கங்கிற அநியாயத்தை பத்தினது. இது மாநில அளவுல பெரிய செய்தியா மாறும், பாத்துக்கிட்டே இரு. ராகவன் எழுதின அந்த செய்தி பஞ்சாயத்து தலைவர் திருட்டு அப்படிங்கிற தலைப்போட மாநில பத்திரிகையிலேயே வந்துச்சு. டிவியிலையும் இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த மாவட்ட ஆட்சியர் உடனே நேரடியா விசாரணை நடத்த உத்தரவிட்டாரு. தலைவர் சோமையாவோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது மட்டும் இல்லாம அவர் மேல வழக்கும் பதிவு செஞ்சாங்க. தம்பி, உங்களோட விண்ணப்பத்தை நாங்க முழுசா பரிசீலனை செஞ்சு பார்த்தோம். உங்களோட ஆவணங்கள், தேதிகள், நேர்ல வந்து விசாரிச்சதுன்னு எல்லாமே சரியா இருக்குப்பா. ஆனா அந்த சோமையா என்டர்பிரைசஸ்ல எந்த ஒரு வேலையும் நடந்த மாதிரி தெரியல. அதனால உங்களோட விண்ணப்பத்தை நாங்க ஏத்துக்கிறோம். உங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் அரசாங்க மானியம் வழங்க அனுமதி கொடுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கய்யா. அந்த அலுவலகத்துல இருந்த எல்லாரும் சூர்யாவை பார்த்து பாராட்டி கை தட்டுறாங்க. இத பார்த்த கோமதியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. அவ தன் வாய பொத்திக்கிட்டு அழுகைய அடக்க பாக்குறா. பழனி ஐயா அலுவலகத்தோட ஒரு மூலையில நின்னுக்கிட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட அமைதியா தலைய அசைக்கிறாரு.